ஹே காய்ஸ், என்னடா எப்போவுமே கையில் பெயிண்ட் ப்ரஷ்ஷு மேக்கப் ப்ரஷ்னு வரவா இன்றைக்கி கையில் கிச்சன் நைஃபோட வந்திருக்கான்னு யாரும் பயந்துடாதீங்க. குக்கிங் வீடியோஸ்லாம் நான் போட போகிறதில்ல. அந்த அளவுக்கு நான் குக்கிங் லெஜெண்ட்டும் கிடையாது. இது என்னோடய மினி குக்கிங் vlog வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். அதாவது ஏதாவது டிஷ் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணேன்னா அதை வந்து ஒரு மினி vlog மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ என்னோடய மினி குக்கிங் vlog தான் இது. என்னோடய கிராஃப்ட் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட் இதுக்கும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸை. ஸோ என்னோடய வீடியோஸ், இந்த குக்கிங் vlog வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று சும்மா தான் இருக்குது. அதில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறாங்கங்கிறதுக்காக இந்த வெஜ்ஜீஸ்லாம் இவங்க காமிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்க வேணாம். அன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டு வெளில போயிருந்த இடத்துல எக் ரோல் சாப்பிட்டோம். இதில் என்ன அப்படி இருக்குன்னு 90 rupees பே பண்ணி நீ இந்த எக் ரோல் சாப்பிட்ருக்கா, இதை நானே ட்ரை பண்ணி காமிக்கிறேன் சேலஞ்ச் பண்ணி பண்ணினது தான் இந்த எக் ரோல் ரெசிபி. வீடியோஸ் பார்த்துட்டு இது ஃபைனல் அவுட் நல்லா வந்திருக்கா என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆர்கனோ, சில்லி ஃப்ளெக்ஸ் இது மாதிரி எங்கிட்ட இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு விட்டுட்டு கடைசியில் சேலஞ்சில் வின் பண்ணுற அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் அண்ட் லெமன் எல்லாத்தையுமே ஸ்குவைஸ் பண்ணி விட்டுட்டு என்னோடய வெஜ்ஜீஸ் எல்லாமே நல்லா வெந்து குக்காகி வந்துடுச்சு. இதை நான் அப்படியே தனியாக வச்சுட்டு இந்த சைடில் ஒரு பேனில் சப்பாத்தி மாவு, நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்து தான் ட்ரை பண்ணேன். மைதா மாவை வந்து சப்பாத்தி மாதிரி மேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 50% ரெண்டு சைடும் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்கை எடுத்து அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது கூட நம்ம எக்கு ஃப்ரை மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் நான் அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி ட்ரை பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மேலே அப்படியே எக் எல்லாத்தையுமே ஸ்பைஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இது அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு சைட்லேயும் குக் பண்ணி எடுத்துட்டு குக் ஆகிற கேப்பில் நான் டொமேட்டோ கெச்சப்பையும் மயோனீஸோட ஃப்ளேவர் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மயோனீஸையும் டொமேட்டோ கெச்சப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி இதில் ஆர்கனோ, சில்லி ஃப்ளெக்ஸ்னு போட்டு அதை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸையும் சென்டரில் வச்சு அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங் டச்சப்லாம் பண்ணி இதை கொண்டு போய் அப்படியே என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு சேலஞ்சில் வின் பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். என்னோடய கிராஃப்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட் என்னோடய குக்கிங் மினி விலாகுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.